ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் செய்யலாம். 1.5 வயசு குழந்தைங்கலேருந்து இது செஞ்சு கொடுக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆகும். சூப்பராக வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆனாலுமே இதை டெய்லியும் கொடுக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி வந்து கொடுங்க. அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்துருக்கேன். அதை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு மாவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். நான் சின்ன கப்பு தான் எடுத்திருந்தேன். இப்போ இது உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. தினமுமே குழந்தைங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா நாளுமே முட்டை அப்படியே கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ரெசிப்பியில் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஸோ இது ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா நான் கிண்டி விட்டுறேன். ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் வந்து டெய்லி நல்லா கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயின் ஆகும். பருப்புலாம் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா சாம்பாருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பருப்பு எடுத்து கொடுங்க. தினமும் வந்து பாப்பாவுக்கு நான் பருப்பு அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன். அது ரொம்ப நல்லது. நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால நல்ல வந்து பாடி பில்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன், அது போதுமான அளவு இருக்கும். மீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கொடுக்கும்போது கால்சியமும் சேர்ந்து கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஒரு தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் செய்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். என் பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. ஒரு மைல்டான இனிப்பில் இருந்ததால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் சூப்பராக சாப்பிட்டா. இப்போ அடுத்ததான் வந்து இனிப்புக்காக ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜாங்கிரி சிரப் சேர்த்துக்கிறேன். இந்த ஜாங்கிரி சிரப் எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நம்ம நர்சஸ் கேலரி சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைக்கு சரி எல்லா ரெசிப்பிலையுமே இதுதான் நான் சேர்த்து கொடுக்குறேன். பால் டீயில் கூட இதை சேர்த்து கொடுக்கலாம். பெரியவங்களுமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதில் ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்போ சாப்பிடும் போது கடிபடாது. நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் அரோமா வேண்டாம், அதனால 1 சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி பொதுவாக தோசைலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பட்டர் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. நெய் கூட சேர்த்து கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மலாக ஆயில் தான் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற்றிக்கலாம். சின்னதாக வந்து நீங்கள் பேன்கேக் செய்வீங்களா அந்த சைஸில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராகி மாவு நல்லா வெந்தது அப்படின்னா தான் ரொம்ப நல்லது. வேகாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறதால ஜாங்கிரி சிரப் நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருந்தது இனிப்பு. நீங்கள் தேவைப்பட்ட இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியாக இருந்தது இந்த பேன்கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். இப்போ இது எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுமே ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.